குட்டி மட்டும் வச்சிருக்கீங்க. அதாவது இந்த குட்டி வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? இது 6000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 6000 ரூபாய்க்கு. ஆமா. வாங்கின ரேட் 6000 ரூபா. அவங்க சொன்ன ரேட்டு? அவங்க சொன்ன ரேட்டு 7500. குட்டி வந்து நல்ல ஒரு முக லட்சணம், ஒரு அழகுல இருக்கு. ஒரிஜினல் ஃபேமஸான. சரிங்க. இந்த கருப்புகளை பொட்டு கலருக்காக தான். கலருக்காக. அதாவது ஒரு 7000 ரூபா சொன்ன குட்டி 6000 ரூபா மதிப்புல கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தீவனங்கள் வச்சு அந்த குட்டி நல்லா? இது தூசி. சரிங்க. தூசி, கோதுமை தவிடு. சரிங்க. புல்லு வைக்க கொஞ்சம் பெரிய குட்டி. இல்ல இறகடிக்க. ஆனா வந்து ரொம்ப பெரிய குட்டி கிடையாது, சின்ன குட்டி தான். 3 மாசம் குட்டி. 3 மாசம் இருக்கும். 3 மாசம் குட்டி தான் வளர்த்த உண்டாகும். வேற எதுவும் குட்டி வச்சிருக்கீங்களாண்ணே? ஆல்ரெடி இப்ப வாங்கி ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்கிட்டு போயிருக்கோம். சரி. வாங்கிட்டு போய் நிக்குது. இப்ப இது புதுசா வாங்கிருக்கீங்க. இது சின்னதுதான். இப்போ இது கொண்டு போனோன்னு எதுவும் தடுப்பூசி, பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்களாண்ணே? ஊசி போடணும்ண்ணே. ஊசி, அதாவது பூச்சி மருந்துன்ற ஒரு ஊசி போடணும். சரிங்க. ஊசி போட்டா தான் அது நல்லபடியா இருக்கும். குட்டி நல்லா உண்டாகும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து? மதுரை. கரெக்டா அடிச்சிக்கல. அதாவது மதுரைக்காரங்க அதை குட்டி விருப்பப்பட்டு வாங்குவாங்க. ஏன்னா வந்து குட்டி வந்து ஒரு ஆசைக்கு வளர்த்து பெரிய சரிங்க. ஆசைக்காக தான். ஆசைக்கு விலை. அதாவது இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆனா நல்லா வளரும். நெட்டி நல்ல ஒரு உயரத்துல போக்கான. சரி. நீட்டு போக்கான குட்டி. சரி, ரொம்ப நன்றி. கொடியாடு குட்டிகளா இருக்கு. எல்லாமே கிடா குட்டிகளா, பொட்டை குட்டிகளா? கிடா குட்டியும் கிடக்கு, பொட்டை குட்டியும் கிடக்குண்ணே. சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம லாத்திலம் வாதலகர்ல இருந்து வந்துருக்கோம். லாத்தி குளத்துல இருந்து. நீங்க வந்து சம்சாரியா இல்ல வியாபாரியா? நம்ம ரெண்டுமே பார்ப்போம். சம்சாரி தானே. சரிங்க. அதாவது மொத்தம் எத்தனை குட்டிகள் இருக்கு இதுல? மொத்தம் 25 குட்டி இருக்குண்ணே. மொத்தம் 25. கிடாவும் இருக்கு, பொட்டையும் இருக்கு. ஆமாண்ணே. இது அகத்தி குலையாண்ணே? ஆமாண்ணா, அகத்தி குலை. அகத்தி குட்டிகளுக்கு வந்து அகத்தி வச்சாலே போதுங்க. ஆமாண்ணா, நல்லா வெயிட் கெயின் ஆகும். இதை பண்ண மேய்ச்சல் விட்டு வளர்த்தீங்களா இல்ல? மேய்ச்சல் தானே. எல்லாமே மேய்ச்சல் தான். எல்லாமே மேய்ச்சல் குட்டிகள். பொடியாட்டு ஆட்டுல கிடந்த குட்டி. இப்போ எத்தனை மாசம் குட்டிகள் சொல்லலாம்? இது 4.5 மாசம் குட்டின்னு. கரெக்டா 4.5 மாசம். நீங்க எத்தனை மாசத்துல பருவத்துக்கு வருவாங்க? ஏன்னா இதுலயே 3/4 குட்டி பருவத்துல தானே நிக்கி. சரிங்க. பெரிய குட்டி. ஆமா, 5 மாசத்துல பருவத்துக்கு வந்துடும். இதெல்லாம் 5.5 மாசம் குட்டி ஆயிடுச்சு. இந்த புளியம்பரு குட்டி. சரிங்க. அந்த ஆட்டுல பெரிய குட்டி எல்லாம் பருவத்துல தான் நிக்கும். சரிங்க. இப்போ ஃபைனல் ரேட் என்ன ரேட்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபைனல் ரேட் 16 ரூபா கொடுத்துடலாம் ஒரு ஜோடி. ஆமா, ஜோடி. சரிங்க. அதாவது கிடா குட்டினா? கிடா குட்டி தனிஞ்சு கொடுத்தனா 18 ரூபா ரேட்டு கொடுத்துருவாங்க. சரிங்க. ஏன்னா குட்டி கொஞ்சம் பெருமானம் இருக்குங்களே. ஆமாண்ணே. சரிங்க. இன்னைக்கு வந்துட்டீங்கண்ணே? ஆமாண்ணே. நாளைக்கு இன்னைக்கே கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வேலை இருக்குண்ணே. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி. வந்ததுல நல்ல ஒரு அழகான 4 கிடாய்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா. எல்லாமே பல் போட்ட கிடாயா, பல் போடாத கிடாயா? 2 பல்லு. 2 எல்லாமே 2 ஆவரேஜா பல் போட்ட குட்டி தான். ஆமா. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு குட்டிகளும் என்னென்ன ரேட் சொல்லிட்டு? ஒவ்வொரு குட்டியும் 30 ரூபா சொல்லுவா. 30,000 சொல்லுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செலவு பண்ணிருக்கீங்க நீங்க? செலவெல்லாம் பார்த்தா கணக்கு பார்க்க முடியாது. லாபம் வராது. ஆமா, ஒரு ஆசைக்கு தான். ஒரு ஆசைக்கு. ஆமா, ஒரு கிறுக்கு. ஒரு கிறுக்குத்தனமா வளர்த்தாச்சு. அதாவது வந்து குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கா, அதாவது வீடியோல பாக்குறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா நேர்ல வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி குட்டிகளை வந்து கேட்டாங்கன்னா இது போக எக்ஸ்ட்ரா குட்டி வச்சிருக்கீங்களா இல்ல இந்த 4 மட்டும் தான் இருக்கு? இந்த 4 தான் இருக்கு. இந்த 4 இருக்கு இப்போதைக்கு லைவா. ஆமா, நம்ம நம்பர் வேணா சொல்லிடுவோம். யாரும் கேட்டா வரட்டும். சொல்லுங்க. 94 872 48 550. சரிங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் 10 ரூபா குறைச்சு கொடுங்க. அனுசரிச்சு கொடுங்க. சரிங்களாண்ணே? கொஞ்சம் சந்தை ரேட்டோட முடிஞ்ச அளவு கம்மியா கொடுங்க. சரிங்களாண்ணே? சரிங்க. அதாவது ஒரு சுத்த கருப்பு 3 பொட்டு. ஆமா. சரிங்க. இது வந்து கொஞ்சம் ரா பொட்டுல சேர்ந்துருக்கு. மத்த 2 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செம்பொட்டு. ஆட்டுக்கு ஏத்த கிடாய். ஆமா. ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்கு 3 கிடாயுமே ஆட்டுக்கு ஆகும். 3 கிடாயுமே. அதாவது எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கிடாயை தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம்? ஒரு 25 ஆட்டுக்கு ஒரு கிடாய் வைக்கலாம். 25 ஆட்டுக்கு இந்த 1 போதும். சரிங்க. அதாவது 3 கிடாய் இருக்கு. நம்ம நண்பர்கள் யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே. நன்றிங்க. சந்தையில விலை கட்டுங்க. சந்தையில கேட்டாங்க 26 27ங்க. 30 குறைஞ்சு கொடுக்க முடியும். குறைஞ்சு கொடுக்குறது. சரிங்க. அதான் நல்ல ஒரு ஒரிஜினல். சரிங்க. சூப்பர். தாயாடு 2 குட்டியோட இருக்கு. குட்டி 2 கிடா குட்டியா, பொட்டை குட்டியா? 2 கிடா குட்டிண்ணே. 2மே கிடா குட்டி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 30 ரூபா சொல்லுதோம்ண்ணே. சரிங்க. என்ன ரேட்னா ஃபைனலா கொடுப்பீங்க?
இன்னும் 27 ரூபா ஃபைனலா கொடுக்கலாம்ண்ணே. 27,000 அதோட குறைச்சு கொடுக்க வாய்ப்பு இல்லையா? ஒரு 500 ரூபா வேணாலும் குறைச்சு கொடுக்கலாம்ண்ணே. இதோட ஒரு 500 ரூபா குறைச்சு கொடுப்பீங்க. இது வந்து ஒரிஜினல் கொடியாடு கலரு. ஆமாண்ணே. நல்ல ஒரு செம்பொரு கலர்ல 2 கிடா குட்டி தான். ரெண்டுமே கிடா குட்டியாண்ணே? அந்த ஆட்டுக்கு 2மே கிடா குட்டி தான். சரிங்க. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இப்ப? இது வந்து ஒரு 4 மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. 4 மாசம் குட்டி தான். ஆமா, குட்டி நல்லா வளர்த்துருக்குண்ணே. ஆமாண்ணா. ஆமா. இது ஆடு என்ன ரகத்துல சேரும்? இது நம்ம கொடியாட்டு வம்சம் தான். நல்ல கொடியாட்டு வம்சம் நல்லா இருக்கும்ண்ணே. சரிங்க. நல்ல எந்த இடம் போட்டாலும் அது வாடு நல்லா, அது வாட்டு சாப்பிட்டா அது வாட்டுல இருக்கும். சரிங்க. கஞ்சி தண்ணி நல்லா குடிக்கும். சரிங்க. நல்ல செம்பராட்டுல மேஞ்ச ஆடு நல்லா இருக்கும்ண்ணே. பால் வர்க்கம் நல்ல பால் வர்க்கம்ண்ணே. நல்ல பால் வர்க்கம். அதாவது ஒரு தாயாடு 2 கிடா குட்டியும் சேர்த்து 27,000 ரூபா சொல்றீங்க. ஆமாண்ணே. அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வந்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். சரிங்க. இது பல்லு ஒரு சலம் எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்குண்ணா. பல்லு 6 பல்லு தான். சரிங்க. இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? 6 பல்லுனா 6 பல்லு இன்னும் 2-3 ஈத்துக்கு வச்சுக்கலாம். உறுதியா வச்சுக்கலாம். உறுதியா வச்சுக்கலாம். சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்க. குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 20 குட்டி கொண்டு வந்திருக்கோம். சரிங்க. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்கக்கா? நாங்க மெட்ரிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்க. இப்போ வந்து குட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? இது வந்து ஒரு 6 வருஷம் குட்டி இருக்கும். 6 மாசம். சரிங்கக்கா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் குட்டிகள் எல்லாமே அப்படியே லைனா கட்டி இனெல்லாம் கட்டி இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க கை வளர்ப்பு வளர்த்தா இல்ல மேய்ச்சல் விட்டு வளர்த்து? இல்ல கை வளர்ப்பு. கை வளர்ப்புல வளர்த்துருக்கீங்க. இப்போ வந்து குட்டி ஆவரேஜா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நாங்க ஜோடி 16 ரூபா சொல்றோம். சரிங்க. என்ன ரேட்டா கொடுக்கலாங்க? ஃபைனல் ரேட்டா? ஃபைனல் கேட்டா 14 ரூபா கொடுக்கலாம். 14. ஒரு குட்டி 7,000 ரூபா கரையினா ஃபைனலா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எல்லாமே வந்து தடுப்பூசிலாம் போட்டாச்சாக்கா? எல்லாமே பிபிஆர் தடுப்பூசி எல்லாமே போட்ட குட்டிகள் தான். யாரும் வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படியே மொத்தமா கூட கொடுத்துருவீங்க. சரிங்கக்கா. இன்னும் 50 குட்டி கிடக்குறது. இன்னும் 50 குட்டி வச்சிருக்கீங்க. உங்க பேருங்கக்கா? பேர் லட்சுமி. சரிங்கக்கா. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்றீங்களாக்கா? உங்க வீட்டுல உங்க கான்டாக்ட் நம்பர் கூட சொல்லுங்க. 89 4000 57. சரிக்கா. அக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் வந்து கேட்டாங்கன்னா குட்டி வேணா நிலவரம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொடுங்க. கண்டிப்பா கொடுங்க. சரிங்கக்கா. சரிங்கக்கா. ரொம்ப நன்றிக்கா. சரிங்கக்கா. இப்போ எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க? நான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்க வாங்கிருக்கீங்க? ஓ, மொத்தம் எத்தனை வாங்கிருக்கீங்க? 54 குட்டி. 54 எல்லாமே கிடா குட்டி தானா? எல்லாம் கிடக்கு. எந்த ஊர் கொண்டு போறீங்க? நாகலாபுரம். சரிங்க. சரிங்க. இந்த குட்டிகள் வாங்குனீங்கன்னா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? நீங்க வளர்ப்பு முறை வந்து எப்படி? வளர்ப்பு முறை இங்க வந்து உங்க 3 மாசம் வளர்ப்பு. 3 மாசம். அதாவது 90 நாள் கணக்கு சொல்லலாமா? 90 நாள்ல என்னென்ன தீவனங்கள் வச்சு வளர்த்தா நல்லா வளருங்க? தீவனங்கள் அரிசி, குச்சி புண்ணாக்கு, அதை விட்டா கடலை புண்ணாக்கு. சரிங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டா இந்த மாதிரி எல்லாமே மக்காச்சோளம். இப்போ ஃபைனல் ரேட்டா என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கீங்க நீங்க வாங்குனது? 13,600 இப்போ ஜோடி வாங்கினதே. இதுல வந்து பெரிய குட்டிகளும் இருக்கு, ஒரு சில சின்ன குட்டிகளும் இருக்கு. அதை பாத்தீங்களா? பார்த்து தான் வாங்கியிருக்கீங்க. சரிங்க. இப்போ வந்து குட்டிகள் வாங்கினதுல வந்து உங்களுக்கு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குட்டிகளை கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட், அதாவது கொண்டு போனோம்னா ஏதாச்சும் முதல் உதவி, அதாவது ஏதாச்சும் தடுப்பூசி இல்ல பூச்சி மருந்து? தடுப்பூசி, அதுக்கடுத்து 1 மாசம் கழிச்சு பூச்சி மருந்து. 1 மாசம் கழிச்சு கொடுத்தா போதும் பூச்சி மருந்து. சரிங்க. சரிங்க. ஆனா எல்லாமே ஒரிஜினல் மயிலமாடியா இருக்கு. சரிங்க. வளர்த்தா நல்லா வளரும். 90 நாள் கணக்குல வளர்க்கும். ஆனா அந்த சின்ன குட்டிலாம் ஆவரேஜா வளர்ந்துடும் தம்பி. ஆவரேஜிங் போது பெரிய குட்டி பொறுத்தளவு சின்ன குட்டி வந்து இதோட இறை அதுக்கு 100 கிராம் ஒரு குட்டி சாப்பிடும்போது இது 50 கிராம் கம்மியா தான் சாப்பிடும். அது அதிகமா சாப்பிடும். அது அதிகமா சாப்பிடும். அதனால சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இதை தனியா வச்சு அந்த மாதிரி பாக்குற மாதிரி வரலாம். பார்த்தா நல்லா உண்டாயிரும். சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரி. ஜோடியா இருக்கு. 2 பெரிய கிடாய் கொண்டு வந்துருக்கீங்க. என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? 65. 2 சேர்த்து 65,000. ஏதோ ஒரு ரேட்டு கேள்வி கேட்டுருக்காங்களா? இந்த கேள்வி இல்லை. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க? எங்கண்ணா? புதியமுத்தூர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க. ஒரு 2மே நல்ல ஒரு பல் போட்டுச்சா பல் போடலையா? 2 பல் இப்பதான் போட்டிருக்கு. ஆவரேஜ் லைவ் வெயிட் என்ன வெயிட் வரும்? 33 கிலோ. ஒரு குட்டி ஒன்று 33 கிலோ உறுதியாக வரும். ஆனால் இப்போ இந்த குட்டி எதுவும் தேவை, புதியமுத்தூர் சைடில் எதுவும் தேவை அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்க வாய்ப்பு உண்டா? கொடுக்கலாம். சொல்கிறீங்களா? 6385 222 417. சரிங்க. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னு சொல்லி பார்த்து வந்தாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரித்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வச்சு வளர்த்தீங்களா? ஒரே வீட்டில். இப்போ கையார வைக்கணும் அப்படின்னா அந்த குட்டிகளுக்கு என்ன தீவனம் வைக்கலாம்? அரிசி, பருத்தி கொட்டை, இது மட்டும் வச்சா போதும். சரிங்க. சரிங்க. சூப்பர் மேம். யாரும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சரிங்க. கொண்டு வந்துருக்கீங்களா? 25 குட்டி சார். இது எல்லாமே எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? இது ஒரு 2 மாசம் குட்டி தான் இருக்கும். 2 மாசம் குட்டி. இது தீவனம் சாப்பிடுமா இல்லை பால் கொடுக்கணுமா? தீவனம் எல்லா குட்டியும் தீவனம் சாப்பிடுவோம்.
ஆனா இந்த மாதிரி குட்டிகளை வாங்கிட்டு போனா இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க எவ்வளவு நாள் வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? ஒரு 2 மாசம் 3 மாசம் வளர்த்தாலே போதும். சரிங்க. இது ஜோடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப? இப்போ ஜோடி 13 ரூபா சொல்லுவேன். சரிங்க. ஃபைனல் ரேட்னா 15 ரேட்டும் 10 ரூபானாலும் கொடுத்துருவோம். 10,000 ரூபா கூட கொடுக்கலாம். ஆனா வந்து குட்டிகள் வந்து 2 மாசம் குட்டிகள் தான். வளர்த்தா வளரும். நல்லா இருக்கும் சார். வளர்க்க குட்டிகள் எல்லாம் வளரும். நல்லா இருக்கும் சார். எல்லாமே நல்லா ஒரிஜினல் குட்டிகள். ஒரிஜினல் குட்டி. சரிங்க. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இங்க சங்கம்பட்டி சார். எங்கண்ணே? மணியாச்சி. சரிங்க சரிங்க. சூப்பரா அழகா இருக்கு. ஆனா வாங்கிட்டு போறவங்க தடுப்பூசி போட்டுக்கணும். அது வளர்த்தாங்கன்னா நல்ல பூச்சி மருந்து கொடுத்து வளர்த்தாங்க நல்ல குட்டி நல்லா வேகமா வளரணும்னு வாங்கினேன். சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. சரி.